பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய யெகோவா உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில எல்லாருக்குமே இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வரக்கூடியது. அதான் வாழ்க்கை. தேவன் அப்படிதான் நம்மளை சிருஷ்டித்தார். ஆனா எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியா கடந்து செல்லும்படி தேவன் உங்களோடு கூட இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்காரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி சுமந்து கொண்டு போவான்? தோள் மேல சுமந்து கொண்டு போவான். ஹல்லேலூயா. அநேக நெருப்பு மாதிரி காரியங்கள் அனலா இருக்குதுங்க, என்னால நெருக்கத்தை தாங்கவே முடியலன்னு சொல்றீங்களா? உங்கள் தேவனை கர்த்தர் சொல்றாரு, உனக்காக அந்த அக்னி ஜுவாலை நான் கடந்து செல்றேன், நீ என் முதுகு மேல பத்திரமா இருன்னு சொல்றாரு. தண்ணீர் போல அநேக அலையா அடிக்குதுங்க, நடக்கவே முடியல நினைக்கிறீங்களா? உங்கள் தேவனை கர்த்தர் சொல்றாரு, நான் நடக்கிறேன் உனக்காக அந்த அலை அடிக்கிற தண்ணீர்ல, நீ என் முதுகு மேல பத்திரப்பட்டிருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில எல்லா நெருக்கமும் முற்களோ கற்களோ எப்பேற்பட்ட கடினமான பாதைகளா இருந்தாலும் யெகோவா நம்முடைய தேவன் நம்மளை சுமந்து செல்ற தகப்பனா இருக்காரு. என் சகோதரனே சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய கால்கள்ல என்னுடைய வலது கால்ல முட்டி எலும்புல பிராக்சர் ஆயிடுச்சு. என்னால் நடக்கவே முடியாத சூழ்நிலை. என்னுடைய தாய் தான் வேலையை முடிச்சுட்டு வந்து என்ன குளிப்பாட்டுறது எல்லாமே செய்வாங்க. எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய மன பாரம். ஆனாலும் நான் ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தேன். அந்த நாட்கள்ல கடந்து வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த நாட்கள் எனக்கு சுமந்து வந்தது என் தேவனாலே கர்த்தன். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமும் நிதானித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு என்ன அழகா நடத்தினாருன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உங்களே தேவன் அப்படித்தான் நடத்துறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நெருக்கத்தை நம்ம கடந்து வந்து முடியுமா? நம்ம தான் இதை கடந்தோமா? யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷங்க இடத்துல இருந்து உதவி கிடைச்சதா? உண்மையா அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களா? கண்டிப்பா கிடையாது. அவங்க மூலியமா தேவன் உங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பது எந்த அளவுக்கு உங்க நேசிக்காருன்றத நீங்க நிதானிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. இந்த நாள்லயும் ஏசப்பா, நீங்க என்ன சுமந்து செல்ல வரீங்க சுவாமி, நீங்க சுமந்து கொண்டு வரீங்க சுவாமி. நெருக்கமோ காயமோ கற்களோ முற்களோ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. நான் உங்க முதுகு மேல பத்திரப்பட்டு இருக்கிறேன்ப்பா. ஏன்னா நீங்க சுமந்து செல்றதுல என் மேல அக்கறை காட்டுற தேவனா இருக்கிறீர். எனக்கா யாவையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறேன்னு சொல்லு. என்னோட சேர்ந்து ஜெபம் செய்றீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே ஏசப்பா, நீ ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து செல்ல வல்லவரா இருக்கிறீர் ராஜா. தகப்பன் நெருக்கமோ வியாகுலமோ கண்ணீரோ ஒரு நாளும் எங்களை நீங்க இறக்கி விட்டு நீ நடந்து போ அப்படின்னு சொல்ற தேவன் அல்லவே ராஜா. தகப்பனே, நீ எங்களோடு கூட இருக்கிறீர், நீ எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர், எங்களை சுமக்கிறீர், ஏந்துகிறீர் சுவாமி. இந்த நாளையும் தகப்பனே, நெருக்கத்தின் மத்தியிலையோ கண்ணீரின் மத்தியிலோ எவ்வளவு பேர் இருக்கலாம். உண்மை நோக்கி கூப்பிடுற அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வல்லமையும் மிகுதியாய் தந்தருளும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கூடையும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். God bless you.